ஐயோ ஐயோ அம்மா என்னம்மா இது கையோ ஒழுங்கு ரெண்டாவது நாள் வந்து உண்மையில ஒரு வித்தியாசமான உதவி என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் உதவி செய்ய போறவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க யாரு? அம்மா 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 எனக்கு அவ அம்மா அவ என்னை அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாய் வந்து ஒரு தாய்க்கு கேட்கிற உதவி அப்படின்னு சொல்லலாம். எல்லா சகோதரமும் இருந்த ஒரு சகோதர அம்மாவை பார்த்ததும் இல்லை. நான் காலில் விழாத அளவுக்கு போய் எல்லாத்தையும் கெஞ்சி என்னை திருத்தி போட்டாங்க. ஒரு இடத்துக்கு போவேன், நான் இதை விட்டு போறேன், இந்த கதவை பூட்டி தான் நான் போறேன். நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். என் பேர் சொல்லுவாங்க, உங்களோட அம்மா அங்க உடுப்பு வைக்க தூக்கிட்டு இருக்கா, இங்க நிக்கிறா, உள்ள பார்க்க பாவமா இருக்கீங்க. ஒரு புடி சோற தாக்கி பெத்த தாய் நம்மட எவ்வளோ கெஞ்சி பார்த்து கேட்டு அல்ல விழாத அளவு அவட பிள்ளைகள்கிட்ட கேட்டுட்டேன். இனி அவங்கள்ட்ட போறதுக்கு எனக்கு ஒரு இதுக்கும் இல்லைன்னு தாக்கி நான் எங்க போனாலும் பதறி விழுந்து வந்து கதவை திறந்துவாங்க. அம்மாண்டு இப்படி கட்டி பிடிச்ச தாய் ஆண்டு வாவையா இப்படி பழைய சட்டையில் போட்டா பேசாம இருப்பாங்க. நல்ல சட்டை வலிக்கட்டுட்டேன்டா, அம்மா போவாத ஒரு இடத்தையும் போவாதண்டு இதே கத்துட்டேன். என்னடா போட்டி போட்டு போயிடுவேனே நான் வந்து நான் எத்தனை மணிக்கு துறக்கிறனோ அந்த டைமுக்கு இது வழியா டாய்லெட்டுக்கு போய் வச்சிருப்பா, பாத்ரூம் போய் வச்சிருப்பா. என்ன செய்யற எங்கட அம்மா தூக்கி தானே என்னைய வளர்த்திருப்பா. அன்றைக்கு இந்த தகரம் எல்லாம் நிறைய டாய்லெட் நான் என்னட்டு கழுவுறேன். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கணவர் செத்தது பிறகு இருந்து நான் வீட்டு வேலைகளுக்கு தான் போய் வந்தேன். நான் அது பிறகு என் அம்மாவால் நான் போகலாம் இருக்குது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம உதவிக்காக வேண்டி எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பில் சின்ன ஊரணி பகுதி தான் வந்திருக்கிறோம். ஆமாம், உண்மையிலே வந்து புது வருஷம் ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் வந்து உண்மையில ஒரு வித்தியாசமான உதவி என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நாங்கள் உதவி செய்ய போகிறவங்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் எதாச்சும் தான் வந்தவரான்னு தெரியும் அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி. இதுவும் ஒரு என்ன சொல்கிற ஒரு அம்மாக்கான உதவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து அதாவது வயது இருக்கிற ஒரு அம்மாக்கான உதவி. அவங்க தான் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க சொன்ன காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு தாய் வந்து ஒரு தாய்க்கு கேட்குற உதவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த இப்போ அவங்களோட அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா வந்து வீட்டு வேலைகள் தான் போவான். ஸோ இவங்க வீட்டு வேலைக்கு போகிறதா இருந்தால் தாயை வந்து தனியாக வீட்டில் விட்டுட்டு போகலாம். வீட்டில் விட்டுட்டு போனால் வந்து அவங்க ரோட்டுக்கு அக்கம் பக்கம் வந்து ஓடி போயிடுவாங்களாம். ஸோ அதனால் தாயை வந்து வீட்டோட வச்சு பூட்டி வச்சுட்டு தான் அவங்க எங்கேயாச்சும் போகணுமான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரேண்டமாக எழும்பி அப்படி நடந்து எங்கேயாச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி வர தெரியாதான் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அவங்களோட அம்மா. ஸோ அவங்களுக்கு வந்து இருந்து கூட தான் எப்பயாச்சும் வேலைக்கு போவாங்களாம். அது கூலி வேலைக்கு போய் தன் அம்மாவை பார்த்து கொண்டிருக்காங்களாம். அதுக்காக வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காமே இன்னைக்கு நாங்களே முன்னாடி எல்லாத்தையும் சொல்லாமல் அவங்கள்ட்ட விசாரித்து அவங்களுக்கான ஹெல்ப் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோட சொன்னால் இவங்களுக்கு மெயினான ரோட்டில் இருந்து உள்ளே வரது இப்படி ஒரு ஒழுங்கு சின்ன ஒழுங்கு. ஸோ இந்த ஒரு ஒழுங்கையால் தான் வீட்டை வரணும். ஓடைன்னு சொல்லலாம், ஒழுங்கைன்னு சொல்லலாம். ஸோ தான் கேட்டு வரல கேட்ட கலட்டி போட்டுங்க. எங்கம்மா கேட்ட காணல தண்ணி இதெல்லாம் தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இவ்வளவுக்கு தண்ணி வந்து இதுக்குள்ள தண்ணி வந்து இவ்வளவு கட்டுன இந்த தம்பி ஒரு வந்து அவர் தான் கட்டி இதெல்லாம் தந்த இல்லாட்டி இதெல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ள உள்ளுக்கெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டு தண்ணி நிறைய ஒன்றும் செய்யல. நாங்களும் அப்புறம் அந்த தம்பி அம்மா வந்து பார்த்து இந்த கல்லை கொண்டு வந்து இவ்வளோத்தோட கட்டி தந்தவர். இல்லாட்டி இதுக்கு மேலே எப்படியே வந்து உள்வீடெல்லாம் தண்ணி எங்களுக்கு. இந்த கூடாரம் வந்து தற்காலிகமாக கட்டி இருக்கிறீங்களா? எப்போ கட்டினது இது? இப்போதான் கட்டுனாங்க. இது பழைய வீடு இருந்தது. அப்போ அம்மா பாத்ரூம் எல்லாம் போறையா அவ என்ன செய்வாண்டா அப்படியே வந்து டாய்லெட் எல்லாமே இதுக்குள்ளே தான் அவங்களோட வாழ்க்கை. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே போக மாட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் கூடி கொண்டு கையில் பிடிச்சி கொண்டு விட்டா சில நேரம் போவாங்க, சில நேரம் அதை ஞாபகம் மறந்துடும். இப்போ நான் எங்கேயும் போடுறேன்டா நான் இதை பூட்டி போட்டு தான் அம்மாவை போடுறேன். நான்
என்னண்டா இவங்களை விட்டுட்டு போனால் அவங்களோட பாட்டுக்கு கேட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. போனாங்கண்டா ஒருவரும் இல்லை. போன வெள்ளிக்கிழமை இப்படியோ கதவை திறந்து நான் உள்ளுக்கு இருந்தும் வெளியே போயிட்டா அவங்க போயிட்டாங்கன்றது தேடி பார்த்தா மேல் ரோட்டில் படி என்ன சொன்னாங்க இப்படியோ போகிறாங்கண்டா. அப்போ அதில் நீங்கள் வேற சவுக்கால் ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்து ரோட்டால் போயிருக்காங்க. அவ்வளோ கதியா இதுலேபுரத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போடுவாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. போவாங்க வர தெரியும். அவங்க சும்மா அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகிறான் வர மாட்டான். இப்போ தெரியுமா கதைக்கிற நம்மளாம்? இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கீங்கன்றது மட்டும்தான் தெரியும். வணக்கம் அம்மா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்போ இன்னொன்று நடக்குதான். அதானா எல்லாரும் வந்து கை தாராங்களான்ட்டு அந்த பிள்ளைகள் ஓடி ஓடி வந்து கையை கொடுக்க நானும் மிஸ் பண்ணிடுறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 95 வயது அம்மாவுக்கு. 95 இந்த 30ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 2ஆம் தேதி பிறந்தவர். அவருக்கு காதுங்க கேட்குறல்ல தம்பி. எல்லா சகோதரவும் இருந்த ஒரு சகோதர அம்மாவை பார்த்ததும் இல்லை. நான் காலில் விழாத அளவுக்கு போய் எல்லார்ட்டையும் கெஞ்சி என்னை திரத்தி போட்டாங்க. அதுக்கு பிறகு இருந்து நான் போகிறல. நான் ஏதோ சாப்பிட்றதில்ல அம்மா பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது நான் வந்து இந்த கணவர் செத்தது பிறகு இருந்து நான் வீட்டு வேலைகளுக்கு தான் போய் வந்தேன். நான் அது பிறகு என்ன அம்மாவால் நான் போகலாம் இருக்குது. எனக்கு சுகரும் வருத்தம். வருத்தம் இந்த தலைம்புல தன்னரம்பு எனக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ரிப்போர்ட் எல்லாம் என்னட்ட இருக்கு. இவையால போறலையா இல்லாட்டி நான் இவைக்கு சோறு கொடுக்காம இருக்க மாட்டேன். நான் மற்ற பிள்ளைகள போல இந்த வருஷம் வந்து தாயை வந்து ஒருவர் பார்க்கல. மொத்தம் எத்தனை சகோதரங்கள் எத்தனை பிள்ளை? இவைக்கு 7 பிள்ளைகள் ஒன்று செத்துட்டாங்க. மிச்சம் 6 பேருக்கு மூத்தன்ட்ட போனால் அம்மாட பிரச்சனை என்னட்ட சொல்லாத நீ ஆச்சு அம்மாவாச்சு. அக்கா உங்கள்கிட்ட போனால் அதே மாதிரி திரத்தி நீ போ அம்மாவாச்சு நீ ஆச்சு அம்மாவாச்சு. நான் கொக்கையில் பொலிசில் என்னையை கூட்டி கொண்டு கேட்டிங்கன்னா தெரியும். 3 தரம் போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். நாங்கள் போலீஸ்காராக்களே கவலைப்படுறாங்க. அங்கே என்னை அம்மாவை பார்க்கல. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அவைக்கு என்னன்னாலும் தந்து பார்க்க சொல்லுங்க. நான் வீட்டு வேலைக்கு தான் போனேன் நான் சார். இப்படி எனக்கு ஒன்றும் செய்யலை. எனக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு வசதி இல்லை. வீட்டுக்குள்ளே டொய்லெட்டுக்கு போய் அண்டைக்கு இந்த தகரம் எல்லாம் நிறைய டொய்லெட் நான் என்னட்டு கழுவுறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வரலமான். எனக்கு அந்த நாளையில் இருந்த பலன் எனக்கு இப்போ இல்லை. எனக்கு 55 வயது ஆகுது. நான் இந்த தகரத்தை கலட்டி கீழே எடுத்து கழுவி அதுக்கு ரிங் சோப்புகள் எல்லாம் போட்டு இது இல்லாமல் இருந்த எப்பளவோ நான் போய் காலில் விழாத அளவு அவட பிள்ளைகள்கிட்ட கேட்டுட்டேன். இனி அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கு ஒரு இதுக்கும் இல்லை. அந்த தாய்க்கு நான் எனக்கு தரட்டியும் சாப்பாடு ஏதாவது அவங்களும் சம்பளம் 1 மணி நேரம் சாப்பிட்றாங்க ஆனே தம்பி. ஆனால் நல்லா இதாக தான் இருப்பாங்க. போகணுன்னு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. இல்லையா இல்லை ஒரு நாளையில் நினைச்சு தாய் இந்த கிறிஸ்மஸ் வந்தது 21ஆம் தேதி வந்தது. இன்றைக்கு தாயிர பிறந்தனா இல்லை. சொல்லுவாங்க நீ அம்மாவாச்சு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ வீட்டுக்குள்ள கக்கா போற டாய்லெட் போற அவங்களுக்கு கழுவி உன்ன மாதிரி கைய நான் சோப்பின் பேக்க கையில போட்டேன். அந்த மழை நேரம் ஆரம்பத்துல உங்களோட அம்மா கதைச்சு அவ சமைச்சு அவட பாட்டுக்கு சாப்பிட்ட ஆரம்பத்துல உங்களை நல்லா எல்லா பிள்ளைகளையும் கவனிச்சவங்கள என்ன கவனிச்சது அம்மா குறைவுதான். அந்த கடைசி எனக்கு ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணதும் இல்லை. பெருசாக என்ன பார்த்ததும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ற தாயை வச்சு பார்க்கணுமன்றது தான் எனக்கு. நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரக்கான என் பேர் சொல்லுவாங்க உங்களோட அம்மா அங்கே உடுப்பு வைக்க தூக்கிட்டு இருக்கா இங்கே நிற்கிறா உள்ள பார்க்க பாவமாக இருக்குன்னு. இப்போ நான் சொல்லுவேன் நீ எடுத்த தம்பி அவைக்கு ஒரு மனக்குழப்பம் ஒன்று இருக்கு. அந்த டைம் பூரண டைம் அந்த ஒரு இதான டைம் இல்லை. அவைய பிடிக்கையுமே இல்லை. ஐயா எங்களை தள்ளி விட்டுருப்பா. 95 வயதுலேயும் நடந்து போகிறா. ஆட்டோ தம்பி கேட்டேன் என்னண்டி இவ்வளோ கறி அவ்வளோ தூரம் வந்துட்டாங்களான்ட்டு. அப்புறம் எனக்கு காசு இல்லையா இந்த வீட்டுக்கு 3ஆவது வீட்டு பிள்ளை அது எங்கட இறக்கம் பார்க்கலாம் ஆட்டோக்காரனுக்கு 500 ரூபா கொடுத்து அனுப்புனேன். அவர் காலையில் நம்மளை கண்டு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு தான் போய் வேட்டை கண்டு குடிச்சு போவாங்க வர தெரியும். அதால தான் அம்மான் வேலைக்கு போகாமல் நான் இருக்கிறதே. இவையை வச்சுட்டு பார்த்து திரிக்கிறேன். ஒரு அலுவலா கடைக்கோ எங்கே போகிறோன்னாலும் தரிக்கிற கதவை அம்மாவை வச்சு லாக் பண்ணி போட்டு தான் நான் போகிறேன்னா வந்து நான் எத்தனை மணிக்கு துறக்கிறேனோ அந்த டைமுக்கு இது வழியாக டாய்லெட்டுக்கு போய் வச்சிருப்பா பாத்ரூம் போய் வச்சிருப்பா. என்ன செய்கிற எங்களோட அம்மா தூக்கி தானே என்னைய வளர்த்திருப்பா. இப்போனாலும் எங்களுக்கு ஆட்டோ வருது. அந்த நாளையில் என்ன வாகனம் இருந்திருக்குமா அந்த ஒன்றைத்தான் நான் நினைச்சு என் அம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறேன்மான். அக்கா அண்ணன் எல்லாம் இருக்காங்க. ஒருவர் ஒன்றை தாயை நினைச்சு ஒரு 10 ரூபா உதவி செய்கிறாங்கல்ல. நீங்கள் சம்பளோட சாப்பிட்டாலும் அதில் ஒரு பார்சல் சோறுனாலும் கொடுங்கன்னு கெஞ்சிட்டேன்.
காலில் விழாத அளவு கெஞ்சி அநேகமா 3-4 பேரை விட்ட போனது என்ற மரியாதையே போகிற அளவுக்கு என்னைய திரத்திட்டாங்க. அதால் நான் ஒரு சகோதரம் வேணாம், நான் என்ன சாப்பிட்றேனோ அதோட வைக்க கொடுத்து நான் பார்க்கேன். சரிம்மா, உண்மையிலே வந்து உங்களோட குடும்ப பிரச்சனை சம்மந்தமாக மேலே எங்களுக்கு தெரியாது. இப்போ அம்மா அவங்களை பார்க்காததுக்கான காரணம் வந்து அது காரணம் ஒன்றும் இல்லை மகன். என்ன இவ இப்போ என்னண்டா வீட்டுக்குள்ளே டாய்லெட்டுக்கு போகிறாங்க, பாத்ரூம் போவாங்க, இவங்களுக்கு தெரியாது. அவங்க சில வேலையெல்லாம் செஞ்சிருக்க கதவை திறந்துருந்தா இவங்க போயிடுவாங்க. எங்களுக்கு 3 தரம் கொக்கையில் போலீஸ்காரர்களும் பிடிச்சி தந்தவங்க. சரிம்மா, உண்மையில வந்து அது இப்போ அந்த கரைச்சலால் எங்களுக்கு வேணாம். சரிம்மா, அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து சரி இப்போ அப்படி என்று சொல்லி. ஆனால் என்னென்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் நாங்கள் எல்லா பக்கத்துலையும் விசாரிக்கணும், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இப்போ அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு லாஸ்ட் கட்டத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் கணவர் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி. உங்களோட கணவர் வந்து இப்போ இருந்து அவர் 25 வருஷம் ஆகுது செத்து. எனக்கு 28 வயதில் செத்தவர். அண்டையிலிருந்து நான் வீட்டு வேலைக்கு போகத்தோங்கன்னா நான் ஒரு சகோதரத்தையோ பிள்ளையில யாரையும் நம்புறல்லையா. நான் வேலைக்கு போய் தவளைச்சி சாப்பிட்டு இருந்தேனா. இந்த வருஷம் தான் எனக்கு இங்கே வீட்டில் வந்து திரிக்கிறேன் இந்த அம்மாவை வச்சு பார்க்குறதால. போன வருஷம் வேலைக்கு போன இடத்த அங்கேயோ திரியிறாவாமன்னு சொல்லித்தான் நான் வீட்டு வேலையே விட்டு போட்டு சரி என்னதான் வந்தாலும் என்னத்தோடு நான் சாப்பிடுறது வச்சிருப்பேன்ட்டு வச்சிருக்கேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த ஆம்பளை பிள்ளைகள் 2 எதுவும் வேலை இது அவங்க அண்டண்டால் உழைக்கிறவங்க எனக்கு எதுவும் தருவாங்க. இப்போ எனக்கும் தந்தண்டு அம்மாவையும் பாரண்டு அதுகள்கிட்ட என்ன சொல்கிறோம், அவங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கணுமான், அவங்களோட வீட்டு சில விரிக்கும் அதில் இருந்து என்னையும் பார்க்குறவங்க இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படி இருக்கக்குள்ள உங்களால் வந்து வேலைக்கு போக முடியும், அதாவது போய் ஏதாச்சும் செய்ய முடியுமா? அம்மா விட்டுட்டு வந்து போயிடாது இயலாது. நீங்கள் வீட்டோட எதுவும் செய்யலாதா? வீட்டில் இருந்தையா நான் துணி எடுத்து விற்றேன், நான் கொஞ்சம் தூள் இடித்து விற்றேன், நான் கோழி வளர்க்குறேன்னு 6 கோழி இருக்கு இப்போ முட்டை விற்றேன். நான் இப்போ இந்த கொஞ்சம் நாளாக இருந்து என்ன இது செய்ய அந்த காசையும் எடுத்து செலவழிச்சு தண்ணி கொஞ்ச நாளாக படுக்கையிலே கிடந்தது. அம்மா ஒரு பெம்பஸ் இருக்கிறாண்ட அக்கா மாதிரி ஒருவர் உதவி செய்யலை. அப்போ இதில் தான்மா போட்டிருந்த எல்லாரும் வந்தவங்க டயலெல்லாம் ஓடி வந்தவங்க. ஒரு 6 மாதத்துக்கு முதல் டீ குடிச்சிட்டு இருந்தாப்புல இதில் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. தூக்கி இதில் போட்டு பின்னேற மட்டும் அறிவே வரல அம்மாவை. அப்படி இருந்தும் ஒரு மாப்பட்டி ஒரு 10% அம்மாவுக்கு வாங்கி தரல. நான் அநேகமாக காலில் விழாத அளவு கெஞ்சித்தன் சகோதரங்கள் எல்லாத்தையும். அப்போ தான் ஒரு தம்பி வந்தப்பல எங்களுக்கு இந்த இது கட்டி தந்த எல்லாம் விட்டாஞ்சி தண்ணி இதுக்குள்ளே உள்ளுக்கு ஓடிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்தார். நான் தான் கூப்பிட்டு எடுத்தேன், தம்பி இப்படி எஞ்ச பாறையா உடைஞ்சித்து தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே இவ்வளவுத்துக்கு தண்ணி, அந்த தண்ணி ரோட் தண்ணி எல்லா தண்ணியும் இங்கே வந்துடும். அம்மா இந்த கதிரையில் 2 கதிரையும் வச்சுட்டு இரிங்கம்மா அந்த பேலியை மொழுகுறோம், அது மொழிகி அந்த தண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு. அப்போ இதை கட்டிட்டு இருக்குங்க இதை ஒரு காட்டு அப்படி பின்னால் போயிட்டு வந்து இது ஒரு வீட்டுக்கு சைட்டாக அப்படி வந்து ஃபுல்லாக கட்டிட்டு இது வந்து ஒரு சின்ன கூடாரம் மாதிரி கட்டிட்டு, அதாவது அவங்களோட மகள்கிட்ட அவங்களோட வீட்டோட சேர்த்த மாதிரி சின்ன கூடாரம் கட்டிட்டு இருக்கிறாங்க அம்மாவும் மகளும். ஸோ உண்மையிலே வந்து இதான் பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்களும் 28 வயதுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டு அவங்களோட பிள்ளைகளை வந்து வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ இன்றைக்கு வந்து இப்போ அம்மாவை விட்டுட்டு வேலைக்கு போயிடாத ஒரு நிலை. ஸோ இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருந்து கொண்டும் அவங்க செஞ்சுருக்காங்க எல்லா வேலையும் வந்து கொச்சி அதை அடித்து வைக்கிறதுல இந்த சின்ன கைத்தொழில் செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரீசெண்ட் டைமில் ஒன்றுமே செய்ய இல்லாத நிலையில் இருக்காங்க. சொன்ன பிறகு தான் எங்களை தொடர்பு கொண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்துனாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் வந்து இருந்து பேசுவோம். இந்த இருக்கியா எனக்கு சுகர் இருக்கு, இந்த கொலஸ்ட்ரால் இருக்கு, இந்த தலையில நரம்பு எனக்கு கொண்டு இந்த பழுதடைஞ்சு பைத்தையா இந்த பக்கம். யார் சொன்னா அப்படி? டாக்டர் இந்த இருக்கு துண்டு எல்லாம். அப்ப அதுல இருந்து எனக்கு காட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அப்படி இருந்து நான் ஒருவரையும் கரைச்சப்படுத்தல, வேலைக்கு தான் போய் வந்தேன். இவ்வளவும் எனக்கு 1 மாதம் தர குளிசதான் அது. இந்த இருக்கு பாக்கெட்டெல்லாம் எனக்கு 1 மாசம் தர குளிசதாமானது. இவ்வளவு நான் போடணும். அப்போ இரவையில் போட்டு சில நிறைவேங்க உரமாக இருந்தால் நான் போடுறேன் அம்மாவுக்கு உரமாக எதுக்கு இது வந்தா உரனா போய் டேட்லையெல்லாம் நான் போட மாட்டேம்மா, போட்டுக்கு நான் தூங்கினேன்டா இவங்க ஓடிடுவாங்க தானே. அதால் நான் அந்த டைம்லையெல்லாம் பார்த்து வச்சுக்கொள்கிறேன். பாத்ரூம் எல்லாம் இதுக்குள்ளே தான் போயிடுவாங்க டாய்லெட்டுக்கெல்லாம். அப்போ அந்த டைமில் நான் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த இருக்கின்ற கிளினிக் கொப்பி எல்லாம் இதெல்லாம். நீங்கள் டைமுக்கு சரியாக கிளினிக் போய் வரீங்களா? போய் வரேன். இன்றைக்கு கிளினிக் எனக்கு போகல. இது பிளட் கொடுத்தோன்னா ஒரு சாப்பிட்டோன்னு சாப்பிட முதல் ஒன்று இந்த மாதம் எடுத்து கொடுக்கணும் ஐயா. இன்றைக்கு இப்போ கிளினிக் பர்த்டே ஓட்டினா ஹாஸ்பிட்டல் மோகன சுந்தரம் அகிலன் டாக்டர் தான் பார்க்குறது. அவங்க பார்க்குறேன். நீ இந்த
அப்போ இன்னைக்கு கிளினிக்கு ஏன் போகல காரணம்? இந்த காரணம் என்னண்டா, நான் காலையில 4 மணிக்கு 3:30 போயிடுவேன். வர 2 மணி ஆகும். எங்க போயிருவீங்க? கிளினிக் கிளினிக்கு. போய் வர 2 மணி ஆகும். இந்த பிறந்த நாள் நாத்து இந்த கதவை நான் பூட்டி போட்டு போனா இவட நிலைமை என்னையா? ஒரு தண்ணியும் இல்லாம அப்படி எரிப்பா வந்து போட்டு நான் இன்றைக்கு போகல நான் கிளினிக்கு. மற்ற நாள்ல நான் பூட்டி வச்சுட்டு தான் போறேன்னா. இன்னொரு கொடுமையான வாழ்க்கை என்ன உண்மையில. இருக்க கூடாது தம்பி, நம்மளாம் வாழ்க்கையை வாழையே கூடாது. எப்படி இருந்து உண்மையிலே நான் வந்து சில நேரம் எங்கே போனாலும் பதறி விழுந்து வந்து கதவை திறந்து வாங்க, அம்மாண்டு இப்படி கட்டி பிடிச்ச தாய் அண்டு வாவையா இப்படி பிடிச்சி. நீங்களே எனக்கு ஒரு மகன் மாதிரி பார்க்கக்குள்ள எனக்கு மிச்சம். நான் என்ன செய்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க, ரண்டி அவரோட நிற்க மாட்டேன், பதறி ஓடி வந்து அதுக்கு பிறகுதான் வைக்க ஏதாவது தண்ணி கொடுப்பேன். அப்போ இன்றைக்கு அவட ஒரு பிறந்த அடுத்த வருஷம் இருக்காங்களோ இல்லையோ 95 வயது இருக்காங்களோ என்னையோ சரியாண்ட ஏண்டைக்கு நான் போகல இந்த அறிக்கைன்ற ரிப்போர்ட் எல்லாம் பாருங்க. என்னென்னு சொன்னால் உண்மையிலே கொடுமை. தாயை வந்து ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு போகணும்னு சொன்னால் இந்த பிள்ளைகளும் வந்துட்டு கவலைப்படுவாங்க. அப்படி இருக்கையில் அப்போ இன்றைக்கு அவங்கள்ட்ட பிறந்த நாள் அதே டேட்டில் வந்து இவங்களுக்கு கிளினிக் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து போகலை. ஏன்னு சொன்னால் பிறந்த நாள் அன்றைக்கும் கூட வந்துட்டு அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு அவங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. என்ன சொன்னால் அது ஒரு கொடுமையான வாழ்க்கை, ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான். நல்லா எண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மிருகங்களை வளர்க்குறோம். ஸோ அந்த மிருகங்களை கூட்டில் வளர்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். ஒரு கிளியை கூண்டில் வளர்த்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் ஒரு நாயை வந்துட்டு ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வளர்த்தாலோ அதே நம்மளுக்கு கொடுமையான வாழ்க்கைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கையில் ஒரு மனுஷ பிறவியாக பிறந்து அவங்கள கூண்டில் போகிறதுன்றது வந்துட்டு அது ஒரு சிறை தண்டனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம உள்ளே வச்சு அடைச்சி வைப்போம். ஆனால் நார்மலாக எந்த ஒரு தப்பும் செய்யாதவங்களை வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு பார்க்குறதுன்றது வந்துட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண இல்லாத ஒரு சுச்சுவேஷன். போனால் தான் அன்றைக்கி வந்து உழைச்சா சாப்பிடலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெண்டாக அவங்க அந்த துணிகள் இது விற்றும், ஆனால் இப்போ வந்து அதுவும் பண்ண இல்லாத ஒரு நிலைமையில் வந்திருக்காங்க. எனக்கு என்னடா தாயை பார்க்கணும். இன்றைக்கு பிறந்த நாள் நாத்து நான் 3 மணி 3:30 நடந்து போயிடுவேன் ஆஸ்பத்திரிக்கு. 2 மணிக்கு மட்டும் வர்ற மட்டும் மகன் இந்த விடத்தை டாய்லெட் பண்ணி பாத்ரூம் பெஞ்சு எல்லாம் செஞ்சு இதுக்குள்ளே வச்சு திரிப்பாங்க. நான் லாக் பண்ணி திறப்படுத்திட்டு போறேன். அப்போ இந்த பிறந்த நாள் நாத்து மாவைக்கு அப்படி செஞ்சுட்டு போகிறது எனக்கு அது மனசுக்கு திருப்தி இல்லையா? அதால் இந்த பாருங்க, எனக்கு சாப்பிட்ட முதல் ஒரு பிளட் எடுத்து கொடுக்கணும். நான் சாப்பிட முதல் ஒரு பிளட் எடுத்து கொடுக்கணும். அதால் நான் போகல. இந்த 2 ரிப்போர்ட்டு எனக்கு தந்த போன மாதம் ஒவ்வொரு மாதமும் போவேன். நான் 2 ரிப்போர்ட்டையும் எடுத்துமா தாங்கன்னு சொல்லி ஓமண்டு ஓட்டும் சேருங்க. இதுல 2 இருக்கு. இது 12ஆம் மாதம் 31ஆம் தேதி அது பிளட் கொடுக்க போறேன். பிளட் கொடுக்கணும். நான் கொடுக்க போகல. இந்த 31ஆம் தேதி பிளட் கொடுத்துட்டு 2ஆம் தேதி கிளினிக் போகணும் ஐயா. நான் போகல. என்னண்டா பிளட் கொடுத்தா கட்டாயம் கிளினிக் போகத்தானே வேணும். இவைய விட்டுட்டு போறதால தான் எல்லார்ட்டையும் கெஞ்சினா ஒரு நாள் என்னாலும் ஒரு கொஞ்ச நேரம்னாலும் வச்சுக்கொள்ளுங்கன்னு கேட்டு பார்த்தேன். ஒரு வரவே என்னல்ல அம்மா எனக்கு சுகர் அண்டு பயமும். நான் சொப்பின் பேக்கை கட்டிட்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணி திரியன்மா. இந்த போய் பாருங்க, பெட்ஷீட் ஊறவை முடியவே பாய் பெட்ஷீட் எல்லாம் கழுவுறேன். எல்லாத்தினா தண்ணறியாம போயிடுவாங்க. நீங்க இருக்கிற டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ டாய்லெட் போகணும் அப்படி சொன்னா சொல்ல மாட்டாங்களா? கதைக்க மாட்டாங்க இல்லையா? விளங்காதே. இப்போ பிடிக்கும். அம்மா சாப்பிட்டீங்களா 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 சோறு சாப்பிட்டீங்களா? விளங்காதானே? என்ன சொல்கிறோம், உண்மையில் அவங்களோட பிறந்தநாள் நாள் இன்றைக்கு. போன வருஷம் அந்த பிறந்தநாள் வந்து எப்படி இருந்தவங்க? போன வருஷம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தா. நேரம் நான் வேலைக்கு போனேன் நான் தம்பி. அந்த டைமில் நான் நல்லா அம்மா வச்சு பார்த்தேன். எப்பத்துல இருந்து உங்களுக்கு இப்படி மாறினது? இவங்க இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் இவங்க ரோட்டுக்கு போன மாதிரி கொஞ்சம் விழுந்தவங்க. அதோட தான் இந்த கதை பேச்செல்லாம் நின்றது. பேசுகிற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நம்ம காட்டி எதையும் வாலியெல்லாம் வச்சும் பாத்ரூம் போக சொல்லி காட்டியும் கொடுத்துருக்கேன். அவருக்கு அது விளங்காது. அவள் செய்கிறது பிள்ளை நமக்கு பிள்ளைன்னு தோணுது. ஆனால் அவள் அது சின்ன பிள்ளை ஆயிட்டாங்க. அதான் கதை. ரைட். உண்மையில் ஒரு வயசை தாண்டி போனாலே எல்லா வயசானவங்களும் வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சமம். நான் இருக்கக்குள்ள டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு விட்டு காட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை ஓமோமண்டுவாங்க. அதுக்கப்புறம் விளங்குது இல்லை அவைக்கு. அப்படி பெப்பட்டி ஆளுங்க போயிட்டு நிரலாக்கிட்டு நிற்பாங்க, கையில் எடுத்துட்டு நிற்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. அது என்னென்று விளங்குது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் இன்றைக்கு சமைச்சிங்களா? நீ சமைக்கலையா? இனித்தான். ரைட்டம். அப்போ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணி தர முடியும்? எங்களால் வந்து என்ன ஒரு உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு கடன் இருக்குதான். அது பரவாயில்ல. எப்படி கடன் வந்துச்சு? நான்
அம்மாவை வச்சு வீட்டில் பார்க்குறதால நான் அங்கேயும் இங்கேயும் கடனை வண்டி பார்த்தேன். பிறகு சௌரங்கள்ட்டையும் போய் சொன்னேன், இப்படி தான் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால் நான் உங்களறிய நான் ஒருத்தரையும் கரைச்சப்படுத்தாமல் வேலைக்கு போய்த்தான் இவ்வளோ காலம் சாப்பிட்டேன், உங்களுக்கு தெரியும். ரெண்டா ஒருவரும் பார்க்கல. அப்போ அதையில் இருந்தையா இப்போ எங்கேயும் வாங்கினா திரும்பி கொடுக்க இது இல்லை எனக்கு. அப்படி இருந்துதான் இந்த நிலைமைக்கு இருந்து என்னால் ஏலா கடைசி கட்டம் தான் நான் உங்களை ஐயோ ஐயோ அம்மா என்னம்மா இது ஐயோ ஒழுங்குங்க தாயை வச்சு சரியான இந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்க உதவி செஞ்சா காணுமான்னு ஒரு ஒன்றும் எனக்கு வேணாம். என்ன நான் மிச்ச கஷ்டப்படுற மாதிரி அவைய வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போவேன். இதை விட்டு போறேன்னா இந்த கதவை பூட்டி தான் நான் போறேன். முழுசா ஒரு புள்ளியிலும் இருந்து ஒரு புடி சோற தாக்கி பெத்த தாய் நம்மட எவ்வளோ கெஞ்சி பார்த்து கேட்டு விட்டுட்டு போயிட்டு வந்தேன்டா கட்டி பிடிச்சி கத்து அம்மா என்னை விட்டுட்டு முந்த நாள் நான் எங்களோட கிபார் இது தாரல மனே ஐடென்டி பிரச்சனை ஐடென்டிக்கு ஒரு போய் ஜிஎஸ்கிட்ட லெட்டர் ஒன்று எடுத்துட்டு வலிக்கலாம் வலிக்கிட்டா கடவுளே அவங்க கத்து நீங்க பார்த்துருக்கணும் அம்மா அம்மா அம்மாண்டு தான் நீ சொல்ற அவ அம்மா யாருக்கு இப்போ நீங்க என்னைய காட்டி கேளுங்களேன் இப்போ ஆரண்டு அம்மா அம்மா யாரு இது யாரு நான் ஆறு யாரு அவங்க யாரு அம்மா அம்மா அம்மாண்டு சொல்றேன். இப்ப நான் எனக்கு அவ அம்மா அவ என்னைய அம்மாண்டு தான் சொல்லுவாங்க. யாரும் கேட்டா அம்மா போயிட்டா வந்து அப்ப என்னைய கதவை பூட்டிட்டு போவாதம்மா நீ போவாதண்டு கத்துனாவு தம்பி. நான் என்ன செய்யறேன், இந்த லெட்டர் கட்டாயம் நான் கொடுக்கையும் வேணும் போகையும் வேணும். அப்படி கத்துவா கதவை பூட்டிட்டு அதே கத்தி வலிக்கட்டுட்டேன்டா. இப்படி பழைய சட்டையில் போட்டா பேசாம இருப்பாங்க. நல்ல சட்டை போட்டு வலிக்கட்டுட்டேன்டா அம்மா போவாத ஒரு இடத்தையும் போவாதண்டு இதே கத்துதான் என்னண்டா பூட்டி போட்டு போயிடுவேனே நான் நண்டு. ஸோ என்ன சொல்கிறது உண்மையில் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து இப்போ உங்களோட அம்மா வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கொள்றது எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? நாங்கள் வீட்டில் இப்போ எந்த இதுப்படி இவங்க வந்து இன்னொரு பழக்கம் பழகிருக்காங்க. பிளேண்டி குடிக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் அம்மாவோட பழக்கம். கருவாடு பருப்பு சோயா மீன் இதெல்லாம் பண்ணான்ருவாங்க. அப்போ அவங்களுக்கு மீன் வாங்கணும் இறைச்சி வாங்கணும் அப்படித்தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லையா மிச்ச வேறு சாப்பாடுகள் கொடுக்கணும். கறி வேறு கறியெல்லாம் ஆக்கிட்டோம்னா அதை கொண்டு வந்து அந்த கறியோட சேர்த்து மரக்கறி சாப்பிடுவாங்க. தனியாக நம்ம இப்போ பருப்பு குழம்பு கொண்டு வச்சு இல்லை ஒரு சோயா மீன் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, கொண்டு கொட்டிடுவாங்க. அவங்கள அள்ளி சாப்பிடுவாங்களா? அள்ளி சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடெல்லாம். அப்படின்ற நூறு எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? எனக்கு சிலவாகுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. என்னென்னா நான் கஷ்டம் என்னையால் எந்த அளவு தான் நான் வேண்டுவேன். அப்போ அதை வெளியே எனக்கு குறித்து சொல்ல இல்லாது. என்னட்ட இருக்கிற நேரம் அவைக்கு கோழி வண்டி சமைச்சு கொடுப்பேன். இல்லாட்டி என்ன செய்கிற பார்க்கையும் கவலை அந்த சோறை கொண்டு கொட்டிட்டு வருவாங்க. ஏன்னம்மா இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு பசிக்கலைன்றுவாங்க. அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ நல்ல கறி இல்லைன்றோன்னா எங்களுக்கு விளங்குது தானே, எனக்கு விளங்குது தானே தம்பி. இப்போ இதால் தான் இவங்க சாப்பிடலண்டு. அடுத்த நாள் நம்ம என்ன நல்ல கறி வண்டி ஆக்கி சமைச்சு கொடுக்க மாட்டா வடிவாக சாப்பிடுவாங்க. மற்றது ராவையில் சோறு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு டேட் தெரிஞ்சிருக்கு உங்களோட அம்மாவோட பிறந்த நாள் சொல்லி, மற்ற பிள்ளைகளுக்கு டேட் தெரியாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், முழு பேருக்கும் தெரியும். அம்மாக்குண்டைக்கு தை மாதம் 2ஆம் தேதி அம்மாவோட பிறந்த நாள்ண்டு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. மறந்துருப்பாங்களோ? முழு பேருக்கும் தெரியும். அம்மாவோட பேர் ஸ்ரீ ஞான புஷ்பம். இதான் பேசுவாங்களா? அவட பாட்டுக்கு கைச்சாண்ட கைப்பா என்ன கதைப்பா? திருநெல்வேலி சாத்தினீங்களா? சேச்சிக்கு போனீங்களா? சேச்சிக்கு போனீங்களா? போனதா? தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி குடிச்சிங்களா? அவங்களுக்கு விளங்காது தெரியும். ஒரு வயசுட்டு போனால் நம்ம பேசுகிறதும் விளங்காது, அவங்க பேசுகிறது நம்மளுக்கும் விளங்காது. ஸோ அந்தளவுக்கு மேலே ஒரு லிமிட்டை தாண்டி போனோம்னு சொன்னால் சின்ன வயசில் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ அந்தளவுக்கு அவங்கள்ட்ட எல்லாமே வந்து குறைவாடி. அந்த நேரம் நல்லா வேலை செஞ்சு அவட பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டு அப்படி இருந்து. அதாவது நான் கேட்குறேன், இப்போ சின்ன வயசில் இப்போ நீங்கள் அவங்களுக்கு பணிவிடா பண்ணுறீங்க தானே, அவங்க டோய்லெட் போகிறதெல்லாம் பார்த்து இதை செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பார்த்து கொடுறீங்க தானே. இதே மாதிரி தானே ஒரு காலகட்டத்தில் தாய் வந்து உங்களை எல்லா பேரையும் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு தாய் வந்து
ஒரு தாயோ தகப்பனோ நம்ம பிறந்த உடனே நம்மளை வந்துட்டு நம்ம இப்படிலாம் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களால அந்த பணிவிட பண்ணி இல்லாமல் நம்மளை வந்துட்டு நடுத்தருவில் தூக்கி எடுத்துட்டு போகல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்து கொள்றாங்க தானே ஒரு வயசு. இப்ப தம்பி நம்ம ஆட்டோக்கு கோல் எடுத்தா ஆட்டோ வருகுது, அந்த நாளையில ஆட்டோ இருக்காது, இவங்க தோல்ல தான் தூக்கிட்டு உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு எங்கே போயிருப்பாங்க. போகிறேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடந்து எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு தாய் தகப்பன் மேக்ஸிமம் வந்து கடைசியில் அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று, அவங்களுக்கு வயசான கட்டத்தில் நம்ம அவங்கள பார்த்துக்கொள்றது தான். ஆனால் அந்த கட்டத்துல வந்து அவங்கள நடுத்தருவில் விட்டோம்னு சொன்னால் ஆனா எனக்கு உழைப்பு இருக்குமெண்டா, நான் இவ இருப்பாவண்டா, நான் அம்மாவுக்கு கொடுப்பேன் சாப்பாடு, இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப இவைய ஒரே வச்சு பூட்டி போட்டு நான் அங்கேயும் போனேன்டா அவட மனம் இன்னும் பாதிக்கும், ஏற்கனவே பாதிச்சித்து. அதுதான் இப்ப பூரண நாளையில தம்பி விடிய படுக்க விட மாட்டாங்க, கதவுல அடிப்பாங்க, பெரிய சத்தமா கத்துவாங்க. அப்படி இல்லைன்னு கதவை திறந்து போட்டு என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா இந்த வீட்டை சுத்தி இப்படியே ஓடி திரிவாங்க, இல்லாட்டி இந்த கதவை திறந்து கிருன்னு போயிடுவாங்க. அப்பெல்லாம் நான் நித்திரை தான் முழிக்கிறேன், எனக்கு சுகர், எனக்கு நித்திரை முழிக்கவே கூடாது. இப்போச்சும் நைட் டைமில் எப்போச்சும் பள்ளியில் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்காங்களா? ஓ, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அது? நான் அதுக்காக தான் இரவையில இதை லொக் பண்றேன். அவகிட்ட இதுல படுத்து கிடந்துட்டு அவங்க எழும்புற டைம் எனக்கு தெரிஞ்சா டக்கு கொண்டு பாத்ரூம் போடுவேன். அப்படி இல்லையா தம்பி நிக்கிற அவட சாக்கொண்ட போட்டாங்கண்டா அதுல என்னண்டு பாத்ரூம் போவாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நான் பிரச்சனை என்ன இப்படி செய்யக்கூடாது. அதாவது யாரா இருந்தாலும் சரி, பெற்ற தாயை வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு போறேன்னு சொன்னா நிறைய கொடூர வாழ்க்கை. ஒருவரும் கொஞ்ச நேரம் வேண்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அப்ப நான் என்ன செய்வேன்? எனக்கு இப்ப உங்களுக்கு ஒரு இது இருக்குது, இப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளவு அலுவல் இருக்கும் மகன் சொல்லுங்களேன். டிஎஸ் கிட்ட போ வரும், ஜிஎஸ் கிட்ட போ வரும், டவுனுக்கோ ஏதோ ஒரு அலுவல் இல்லாம நம்ம இருப்போமா? அப்ப நான் போற நேரம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா நம்ம மிச்ச டைமை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த கிளினிக் போற நேரம் எல்லாத்தையும் கெஞ்சித்தன்மா, நான் இந்த அம்மாவை கொஞ்ச நேரம் வச்சுக்கொள்ளுங்க, நான் போயிட்டு வரேன்னு. இதென்ன இது, இங்கே பாத்ரூம் போயிடுவா, கக்கா போயிடுவா, எங்களுக்கு அல்லேலுமா கழுவேலுமா உன்னமாயிடு, எங்களுக்கு ஏலா தான். அப்போ நீங்கள் ரிங் வண்டி சோப்பை வண்டி அதுகளை தாங்க நான் பார்க்குறேன் கழுவி, அதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுல ஒன்று பார்சல் சோறு தாக்கி கொண்டு கொடுங்களேன். பிறந்த நாளுக்கு ஒரு முறை சோட்டி துணி எதுவுமே நத்தாருக்கு இது வாங்கி வச்சேன் நாமனே, நான் தான் நத்தாருக்கு போட்டுட்டு வந்து இந்த கலட்டி வச்சதை இப்போ குளிக்க பார்த்து போட்டு அவங்களோட பாட்டில் இன்னும் காய்ச்சி கொள்ளுவாங்க, அவங்களோட பாட்டிலே காய்ப்பாங்க. இப்போ பசிக்குதுன்னு சொன்னா எப்படி தெரியும் அவங்களுக்கு? பசிக்குதுன்னு சொன்னா கேட்பாங்களா? எப்படி கேட்பாங்க? இல்லை கேட்க மாட்டாங்க. நீங்களா சாப்பாடு கொடுத்தது? ஓ, நம்மளோட டைம் சில நேரம் நான் எங்கேயும் போய் பிந்தி வந்துட்டேன்டா அந்த சரியான அந்த ஒரு பதட்டம் உண்டு இருக்கும், அந்த சாப்பாடு கேட்கறதுக்கு பசி. இப்போ அவை நம்மளுக்கு விளங்கு தானே, மலைமலாண்டு வந்து குட்டாக்கண்டு போட்டு கொடுத்தா தான் அதுக்கு பிறகு சாப்பிடுவாங்க. இப்போ உங்களோட அப்பா வந்து டெத் ஆனது இப்போ? அப்பா எங்கட அப்பாவா? அப்பா சாக எனக்கு தெரியாதாம், நான் பிறக்கல. அம்மா சொன்னுவாங்க நீ சின்னன்லயே அப்பா செத்து தேரண்டுவாங்க, அப்பாவே காணையே இல்லை. நான் பிறந்ததுக்கு எங்கட அப்பாவை நான் பார்த்ததும் இல்லை, எல்லாமே அம்மாவை தான் பார்த்துருக்கேன். அப்போ உங்களோட அம்மா வந்து உங்களோட அப்பா, அதாவது உங்களோட கணவர் இல்லாமல் தனியாக பார்த்து கொண்டாங்களா? ஓ, அம்மாவும் வீட்டு வேலைக்கு போய் மாவிடிச்சு ஒரு வீட்டில் வேலைக்கு போய் தான் எல்லாரையும் வளர்த்தவன். ஸோ அப்படி பார்த்த ஒரு தாயை வந்து இன்னைக்கு பார்க்கல. வேலைக்கு போய் தான் மாவெல்லாம் இடிச்சிட்டு வந்துதான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து பார்த்தவன் அவ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ என்னோட தாயை வந்து ஒரு வயசான கட்டத்தில் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி இப்போ நான் வேலை செய்தால் தான் என்னோட தாயை பார்த்துக்கொள்ளணுன்ற சுச்சுவேஷன் இன்னொருத்தவங்களை வச்சு நான் அதை பார்த்துக்கொள்வேன். அப்படி பார்க்கலன்னு சொன்னால் உண்மையில் நம்ம செத்ததுக்கு பிறகு நரகம் சொர்க்கம்லாம் சொல்லுவாங்க, அதை எந்த அளவுக்கு நம்புகிறோம்னு சொல்லி தெரியும். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி தாயே வந்து பார்க்காம நடுத்தருவில் விட்டுட்டு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கான ஒரு நரகம் அப்படி எங்கே காத்துக்கொண்டிருக்கும். சொன்னால் சின்ன வயசில் இப்போ அவங்க நம்மளை நடுத்தருவிலையில் விட்டுட்டு இல்லைன்னா ஒரு ஆசிரமத்திலே விட்டுட்டு அவங்கள வந்து தெரியல, அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு பெற்ற பிள்ளைகளையும் வந்துட்டு கண்களமாக பார்த்துக்கொள்றாங்கன்னு சொன்னால் அவங்க வயசான காலகட்டத்தில் நம்ம தாங்கி பார்த்துக்கொள்ளணும். அதுதான் பெற்ற பிள்ளைகளுக்கான ஒரு இது. வீட்டு வேலைக்கு போய் மாவடிச்சு கஷ்டப்பட்டு தான் வளர்த்தவ எல்லாரையும். இப்போ நான் அந்த அனுபவத்துக்குள்ளே போகிற வடிவா எனக்கு அதை பற்றி விளங்குது. என்ற தாய் இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு இடத்த வேலைக்கு போனால் தம்பி எங்களை இரியன் போட்டு காசு தருவாங்களா? நம்ம செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் தருவாங்க. இப்போ கடைசியாக இப்போ வீட்டு வேலைக்கு போனீங்க நீங்கள்? நான் போன டிசம்பர் எல்லாம் வேலைக்கு போனாமா. போன டிசம்பர். ஓ, எப்படி இருந்துமே எனக்கு சுகர் தான். அது எனக்கு 4 வருஷமாக அது சுகர் வந்தோன்னா அந்த கொலஸ்ட்ரால். எனக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, என்னென்னா இந்த தலையில் வந்து இந்த
ஒரு நரம்பு செயலிழந்து போயிட்டு இப்போ அதால் இருந்தாப்புலமான எனக்கும் பயம் வச்சிருக்கிறதும் கொஞ்சம் அப்படி இருந்து நான் அந்த டைமில் நீ இதை லொக் பண்ணி விட்றோம் கக்கா போனாலும் சரி என்ன இதாலும் சரி எனக்கு இந்த இதில் இருந்து தலை அப்படியோ மயக்கம் மாதிரி வந்து இதெல்லாம் கிடந்து உலர்த்துவேன் நான் சக்தி எடுத்து உலர்த்தி சக்தி தான் எடுப்பேன் நான் நிறைய என்னால் ஏழாம இருக்கும் அடுத்த நாள் காலையில் எழும்பக்குள்ள நடந்து வரையே பிள்ளை இல்லாமல் இருக்கும் அப்போ அப்படி இருந்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கு அடிக்கடி அது வருது. சரிங்கம்மா, என்னோட சொன்னால் உண்மையில் எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக வந்து இதை கேட்டிருந்தீங்க. அவன் வந்து எங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எனக்கு ஒரு தம்பி நான் சொன்னேன் இந்த இது தண்ணி வந்து வீட்டுக்குள்ள தண்ணி நிறைய இந்த அடிக்கு பேலி இதால அப்படி எல்லா இடத்தாலையும் ஓட்டையா போய் தண்ணி ஒழுது தூங்கிட்டு ஒழுகுனோன்னு நிறைய தண்ணி வந்தோன்னா நாங்கள் 2 பேரும் வேற 2 கரையில் நாங்கள் காலை தூக்கி வச்சுட்டு இருந்தேன் நாங்கள். அப்போ அந்த தம்பியில ஞாபகம் வர கோல் எடுத்த தம்பி எங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி ஏறிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாமனேன்ட்ட அவர் கொஞ்சம் கல்லும் கொஞ்சம் சீமெந்தோடையும் வந்து மழை தண்ணி அப்படியே வந்து இருக்கிற கட்டும் கட்டி தந்து இந்த இருக்கிற கட்டும் அவர் கட்டி தந்து இந்த மிச்சம் மண்ணை இந்த வச்சுட்டு சுத்தி வச்சுட்டு போயிருக்கேன் ஈரம் பட்டா இது செஞ்சிருவேன் தண்ணி நானே தண்ணிக்குள்ள ஒன்றும் செய்யலான்ட்டு அதை வச்சுட்டு இந்த படிய வேணுமெண்டா நான் கட்டி தரணுமான்ட்டு. அப்போ என்னம்மா இப்படி சரியான பிரச்சனையா ஓமனையும் தண்ணி வந்தது சமைக்க மேல அவதிப்படுறோம் நாங்கன்ட்டு சொன்னேன். எனக்கு ஒரு தம்பி ஆகிற நம்பர் தெரியும் பொருங்கண்ணா என்ற கூட்டாளி படியன் தான் அவர்கிட்ட கேட்டு வேண்டி கொண்டு தாரணம்மா நீங்கள் உங்களோட பிரச்சனையை என்னட்ட சொன்ன அவ்வளோத்தையும் நீங்கள் சொல்லுங்க அவங்களால வேண்டாம் அவங்க கட்டாயம் செய்வாங்க. உங்களுக்கு இவைய பார்க்குறவளை பாவம் பூட்டி போட்டு போறீங்கன்றீங்க கஷ்டம் தானே உங்களுக்கு. சில நேரம் இது சின்ன பழக கூட்டு அப்படி வந்தால் பூட்டி போட்டு தான் நான் போயிட்டு வருவேன் ஒரு 500 ரூபா அப்படி கிடைக்கும் மண்டு போட்டு வேலைக்கு. அவர்கிட்ட சொன்னேன் அப்படித்தான் தம்பி என்கிட்ட தான் கூட நம்பரை தந்தார் கதைச்சி பாருங்க ஆண்டி. ரைட். இப்போ அந்த எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ண மாதிரி வேறு யாராச்சும் கான்டாக்ட் பண்ணி யாரும் வீடியோ வரவே இல்லை ஒரு வேறும் வரல. அண்டமா இப்போ நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டி நான் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணி தரோம் சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறமா அந்த உதவிகள் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி எங்களால் சொல்ல தெரியலை. ஸோ இப்போ முன்கூட்டி நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் வீட்டோட வந்து அந்த பணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் துணி எதுவும் எடுத்து விற்கிறதா இருந்தாலும் பக்கத்தில் அக்கம் பக்கம் யாராச்சும் கொடுத்து செய்ய முடிஞ்சால் செய்து கொள்ளுங்க சரிங்களா. அண்ட் வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து இதை பப்ளிக் பண்ணுவோம். அதில் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை தானே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இவங்கள்ட்ட பிள்ளைகள் அதாவது உங்களோட சகோதரங்க வேற யாராச்சும் அது கேட்டாங்க அவங்க அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னென்னா அவங்களுக்கு அம்மா இல்லை அம்மா செத்து போயிட்டா உண்ட மாதிரி தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போமா வந்து நாங்கள் இதை வீடியோ எடுத்து இதை பப்ளிக் பண்ணது அப்புறமா வந்து இவங்கள்ட்ட பிள்ளைகள் வேறு யாராச்சும் கேட்டாங்க சப்போஸ் வந்து கேட்டு பிரச்சனையான வந்துட்டு அது யார் பொறுப்பேற்றுக் கொள்றது? நான் தான். அப்படி ஒன்றும் வரைய மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்கம்மா. என்ன சொன்னோம்னா நாங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தா இப்போ இன்றைக்கும் இந்த இடத்துல இருக்கோம். ஸோ நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வார்ட்ஸ் இதெல்லாம் ஏறி மிதிக்கிறதுக்கான காரணம் உண்மையிலே நாங்களும் மனசு இறங்கி இப்படியானவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறதுனால தான். ஸோ பண்ணுறதுனால நிறைய விளைவுகளை சந்திச்சிருக்கோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களோட அனுமதியோட இந்த காணொலி எடுக்கிறோம். உங்களோட அனுமதியோட இதை நாங்கள் பப்ளிக் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ முட்கூட்டின ஒரு போய் சொல்லல முழுதும் உண்மைதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேம்மா. ஒருவருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேம்மா, இப்போ நாங்கள் முட்கூட்டின்னு ஒரு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா. சரிங்கம்மா, இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்கு எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். நல்லா எண்ணி பாருங்க. 45 இருக்கு. 20 30 40 41,000 ரூபா வந்துருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஒரு 41,000 வச்சுக்கொண்டு இன்றைக்கு அம்மாட்ட போய்ட்டு ஒரு துணி ஒன்று எடுத்து ஒரு சோட்டியை ஒன்று தைச்சி கொடுங்க. அண்டு மதியத்துக்கு சிக்கன் இறைச்சி வண்டி சமைச்சு கொடுங்க அவங்களுக்கு. இல்லை பாய்லர்ன்றதை தாண்டி நாட்டுக்கோழிகள் அப்படி எதுவும் சொன்னால் இன்றைக்கி அதை சந்தோஷமாக வண்டி கொடுங்க. என்ன சொன்னால் உண்மையில் பெற்ற பிள்ளைகளாக இருந்து எப்போவுமே தாய் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது நம்மளோட கடமை. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் உங்களுக்கு பிள்ளை ஸ்தானத்துலேயோ இல்லைன்னு சொன்னால் உறவுகள் ஸ்தானத்துலேயோ தான் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அவங்களோட இதாக வந்து இன்றைக்கி சரியான நாளில் வந்து இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சிரு. ஸோ இதை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த பண உதவி வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. மலேசியாவில் இருக்கிற ஒரு அம்மா தான் பண்ணாங்க. அவங்களோட பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக் கொடுறேன். நான் 1263 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அவங்க தான் மலேசியாவிலேருந்து இந்த ஒரு 41,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அவங்களுக்கே சொல்லிக்கொள்ளலாம். அம்மா உங்களுக்கு கோடி நன்றியை சொல்கிறேன். அம்மா நீங்கள் எங்களோட அம்மாவுக்கு நீங்கள் இந்த உதவி எங்களுக்கு செஞ்சதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன்னா. ஓகே, உண்மையில் எங்களோட சார்பில் அவங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம்.
அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து யாரோட ஒரு மனசும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பண்ணது கிடையாது. இனியும் யாரும் வந்து தங்களோட தாயை வந்துட்டு தவிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு வீடியோ. ஸோ இவ்வளவோ முதியோர் ஆசிரமங்கள் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் வந்து தாயை வந்து முதியோர் ஆசிரமத்தில் வந்து சேர்க்கல? நம்ம இவங்க டொய்லெட்டு போனால் நம்ம பார்த்து கழுவுறோம்னே, அங்கே சில நேரம் சின்னச்சி போய் அவங்கள பார்க்குறாங்களோ என்னமோ தெரியாதான். இப்போ ரைட், ஓகே. அப்படி இருந்தும் கூட வந்து அவங்க விடாமல் அவங்களா பார்த்துக்கொள்கிறன்ற ஒரு பெரிய எனக்கு கஷ்டம்தான், உண்மையிலேயே கஷ்டம்தான். ஆனால் நான் அப்படி விட விரும்பலை. ரைட், ஓகே. ஸோ அந்த ஒரு நிலவரத்தில், அதாவது ஆசிரமங்கள் இருந்து கூட வந்துட்டு ஆசிரமத்தில் விடாமல் தன்னோட தாய் வந்து தாங்களே வந்து விட்டுட்டு வச்சு பார்த்துக்கொள்றாங்க. அண்ட் எவ்வளோ சகோதரங்கள் இருந்து கூட வந்து பார்க்காத பட்சத்தில் அவங்க பார்த்துக்கொள்றாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ வந்து ஒரு தாய்க்கு தாயாக வந்து மாறி இருக்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் இவங்களை வந்து தாயாக வளர்த்தவங்க இன்றைக்கி அவங்க சிறுவங்களாக மாறி அவங்களுக்கு இவங்க தாயாக வந்து மாறி இருக்காங்க. எங்கள் அம்மாண்டு தான் கூப்பிடுவாங்க என்னை. உங்களுக்கு கூப்பிட்றது நம்ம தாவே அம்மாண்டோனும், அவள் எங்களை என்னை அம்மாண்டு தான் கூப்பிடுறோம். ரைட்டு, எல்லாமே வந்து இப்போ அப்படி தான் மாறி இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ காலம் பார்த்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க அவங்கள. ஸோ 95 வயசு அவங்களுக்கு இப்போ அம்மாவுக்கு இன்றைக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி யாரோட மனசும் கஷ்டப்படுறதுக்காக வேண்டி பண்ணல. நான் அப்படி நினைச்சும் நானும் இது செய்யலை. என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொன்னேன் தம்பி. என் கஷ்டத்தால் தான் என் தாயை வச்சு எனக்கு பார்க்கல. அதாவது இப்போ நான் விட்டுட்டு வேலைக்கு போய் வரேன்டா, இந்த கதவை முழு நேரம் முழு நாளும் பூட்டி தான் வைக்கணும். அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இந்த வெளியே போயிட்டு வரக்குள்ளேயே அவங்க கத்துறாங்க நம்மளை கண்டு. இப்போ முந்த நாள் இதில் இருந்து அழுதவ நான் வலிக்கிட்டு நிற்கிறேன், விட்டுட்டு போவாதம்மா, என்னைய விட்டுட்டு போவாதீங்கம்மா, என்னைய விட்டுட்டு போவாங்க. அதால் நான் போகத்தான் வேணுமென்ற இடத்த போகத்தானே வேணும். இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போய் டவுனுக்கு போகிறேன்டா ஒரு 2000 ரூபா வேணும் ஆட்டோக்கெல்லாம். இப்போ நான் போகிறேன்டா பஸ்ஸில் போய் வருவேன். அதால் தான் அவங்கள வச்சு பூட்டி போட்டு போகிறேன். ஓகே, உண்மையில் இந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் வயசான காலத்தில் தங்களோட தாயை வந்து ஒன்று சொல்கிறேன், நான் இந்த வீடியோ பார்த்து திரிக்கிற எல்லாரும் உங்களோட தாய்மாரை இப்படி மட்டும் தவிக்க விட்டுறாதீங்க. உங்களோட தாயை நீங்கள் ஒரு கோயில் மாதிரி நினச்சி நீங்கள் அம்மாவை பாருங்க. அதை மட்டும்தான் என்னால் சொல்லல. அவள் 7 பிள்ளைகளை பெற்றா, ஒரு பிள்ளை செத்துட்டா, 6 பிள்ளைகள் இருந்தும் தாய்க்கு ஒரு நன்மையே இல்லை. ஆனால் நீங்களும் உங்களோட அம்மா மாரை இப்படி விடாதீங்க தவிக்க. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு தாயோட அழுகுரல் கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ தயவு செய்து ஏன்டா எத்தனை பேர் வந்து தாய் தகப்பன் இறந்ததுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு கோயில் கட்டி என்னெல்லாம் பண்ணுறாங்க, காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னு நம்ம கோயில் உயிரோட இருக்கக்குள்ள நாம என்னையும் கொடுக்குறது தான். கண்டிப்பாக இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்க்குறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது, கோயில் கட்டியும் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது. ஸோ அவங்க உயிரோடு இருக்கும்போது வந்து அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க உயிரோடு இருந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களோட பேர் வச்சுக்கொண்டு 4 குடும்பங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பண்ணி கொடுங்க. அது அவங்களோட ஆத்மாவை சாந்தி அடையும். அப்போது ஸோ உயிரோடு இருக்கிறப்போ வந்து பார்க்காம இருந்ததுக்கு அப்புறமா வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பண்ணுவீங்க சொன்னால் அது அந்த ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் செய்கிற சொல்லுதுகள் வந்து பிள்ளையிலிஞ்சு அம்மாண்டு கத்துனா கேட்பாங்களாம். இதெல்லாம் அங்கே இருந்து வந்தார ஆண்டி உங்களோட அம்மாவோட பிள்ளையிலாண்டு கேட்பாங்களாம்ட்டு. கண்டிப்பாக. ஸோ வந்து மற்ற பிள்ளைகள் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்களா சொல்லி தெரியாது உங்களோட பிள்ளைகள் வந்து. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட மனசு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த வீடியோ பண்ணல. இனிமேல் வந்து எந்த தாயையும் எந்த பிள்ளைகளும் வந்து தவிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.